வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஸோ ஸ்தோத்திரியங்கள் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குல்ல. தேங்க்ஸ் கிவிங் பண்ணலாம், அவரை ப்ரேஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் ஒரு விசை கைகளை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்வோமா? நன்றி சொல்கிறதுக்கு நமக்கு காரணமாக இல்லை. நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளில் ஆண்டவரை துதிப்பீங்களா? அவருக்கு நன்றி சொல்வீங்களா? ஆண்டவரே, நீர் எண்ணற்ற நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கீங்களே, அதற்காக நன்றி. நீர் காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதே, அதற்காக நன்றி. நீர் எத்தனை நன்மைகள் எனக்காக செய்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்ற ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த ஒரு பாடலையும் நீங்க எங்களோடு சேர்ந்து பாடுவீங்களா? கைகளை தட்டி பாடுவோமா சந்தோஷத்தோடு? தாளிடை கட்டினீ, தாளிடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. கைகளை தட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்,
விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நம் தேவனுக்கு ஒரு பலத்த கரதோஷம் தந்துருவோமா? எப்பொழுதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருந்தார்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் விசுவாசித்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் முழு இருதயத்தோடும் உம்மை நான் துதிப்பேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை நான் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுகிறது, அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் முதலும் முடிவுமா இருக்கிறார்? இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், முழு இதயத்தாலும் நான் துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி ஒரு விசை கூட முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. சொல்லுவோம், முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆதி அந்தம் நீரே, அல்வா ஒமேகா நீரே, வாழ்நாள் எல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்வா ஒமேகா நீரே, வாழ்நாள் எல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தோனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல். விசுவாசமாக ஒரு விசை கூட, ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. சொல்லுவோம், மெல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி என்னை ஒரு விசை கூட, எல்ஷடாய் தேவன் நீரே, காப்பவன் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவன் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. முழு உள்ளத்தாலும்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால்
பலியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. சொல்லுவோமா? யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துதி உயர்த்தி உம் நன்மைகளை எல்லாரும் கரங்களை தட்டி முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. ஒரு விசை கூட சொல்லுவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். கரங்களை தட்டி சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு வனாந்திரம் கற்பிக்கும் பாடங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். The topic of meditation today is lessons from the wilderness. வாசியுங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to read Deuteronomy chapter 8 verse 2. Remember how the Lord your God led you all the way in the wilderness these 40 years to humble and test you in order to know what was in your heart. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நம் வாழ்நாளிலே சில சம்பவங்கள் இருக்கும். In our lifetimes there'll be some incidents. அந்த சம்பவங்களை மறந்து விட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அல்லவா? And we will be thinking that we should forget all those instances. அவ்விதமான காரியங்களை அனுபவங்களை இந்த இடத்துல பாருங்கள். வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் மறந்து விடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. நினைப்பாயாக. It is recorded here, remember how the Lord your God led you all the way in the wilderness. எல்லாருக்கும் ஒரு வனாந்தர அனுபவம் என்பது நிச்சயமாக இருக்கும். Everybody must have this experience of wilderness in your life. வேதாகம காலத்திலே இந்த வனாந்தரம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அர்த்தம் தரிசு நிலமாய் காணப்படும் பயிரிடப்படாத நிலங்களை குறிக்கிறதா காணப்படுகிறது. In the biblical time, wilderness indicates a desert or something which is barren and uncultivated. வறண்ட தண்ணீரற்ற நிலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. It is also refers to a dry land. பாறைகள் நிறைந்த இடத்தை குறிக்கிறதாயும் இருக்கிறது. It also indicates a rocky place. அங்க தாவரங்கள் முளைக்காதபடிக்கு அது பட்டு போகிற நிலையிலே
வறண்டு போய் காணப்படும். It is also a place where there is no vegetation and there's no water bodies. இவ்விதமான சூழ்நிலைகள் பலருக்கு காணப்படலாம். Many people have this kind of an experience. ஒருவேளை குடும்பமே உங்களுக்கு வனாந்தரமாய் காணப்படலாம். Perhaps your own family can be a wilderness. வேலை ஸ்தலம் வனாந்தரமாய் காணப்படலாம். Your work spot can be a wilderness to you. ஊழியம் வனாந்தரமாய் காணப்படலாம். Your ministry can be a wilderness. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வனாந்தர சூழ்நிலை கடந்து வரத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். Each and every one of us, the Lord has allowed us to go through this experience of wilderness. ஆனால் அதிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்கிறது அல்லவா, அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். But the lessons that we have learned in this experience, we need to remember them. வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் என்ன பண்ணணுமா சொல்லுங்க, நினைப்பாயாக. You need to remember how the Lord has led you in the wilderness. வாழ்க்கையிலே பல கரடுமுரடுகளை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா, You might have seen some ups and downs in your life. சில காரியங்களை மறக்க வேண்டும் நினைக்கிறீர்கள் அல்லவா, அதை மறக்க வேண்டாம், நினைவில் வைத்து ஆண்டவரே என்னை இந்த பாதையில் நடத்தி வந்தீரே என்று அவரை துதிக்க முடியாத கிருபை செய்வாராக. You need to remember such experience and thank the Lord. Lord, thank you for leading me into this way. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே இஸ்ரவேல் புத்திரர் ஏலிம் விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். In Exodus chapter 16:1 we read, and they journeyed from Elim, and all the congregation of children of Israel came to the wilderness of Sin. அந்த சீன் வனாந்தரத்திலே அவர் நடக்க ஆரம்பித்தார்கள். They wandered in the wilderness of Sin. இப்போ நீங்க கேட்கலாம், அவங்க அந்த வனாந்தரத்தில் நடந்தா எனக்கு என்னையா பிரயோஜனம்? If they are going in that way, what is benefit for us, you may ask? அதுவும் வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. It is also recorded in the Bible. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 10 verse 6 we read, இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. and these are recorded as examples for us. அவங்க போனாங்க, அந்த பாதை நடந்தது போல என் வாழ்க்கை நடக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். We are going to see what we can learn when we go to that same path that the other people went. அநேகர் வனாந்தரத்தில் போயிருக்கிறாங்க. Many people have traveled in wilderness. யோவான் ஸ்நானன் யூதேய வனாந்தரத்திலே பிரசங்கித்தார் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கிறோம். Matthew chapter 3 verse 1 we read, John the Baptist, he preached in the wilderness of அதுமாக நாம் Judea. பார்க்கும் பொழுது அநேகரை கர்த்தர் வனாந்தரத்தை வைத்து பயிற்றுவிக்கிறதை நாம் காணலாம். In the scripture we can see the Lord has trained many people in the wilderness. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவது வனாந்தரத்திலே வைத்துதான். A Lord prepares each and every one in the wilderness. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமா? How many people believe that? வனாந்தரம் சொல்றது அந்த அரபு தேசத்தில் இருக்கிற அந்த மணற்பாங்கான இடம் மட்டும்தான் என்று அல்ல, நம்முடைய ஜீவியத்திலே வருகிற கசப்பான எதிர்ப்பான ஜீவியம் ஒவ்வொன்றும் வனாந்தர அனுபவங்கள் என்று நான் சொல்லுகிறேன். The life of wilderness is also our life where we have some bitter experiences and we go through all these incidences in our என்னை ஊழியத்திலே ஆயத்தப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட வனாந்தரம் எனக்கு சிங்கப்பூர் தேசம். And Singapore is the place where the Lord had trained me. That is the wilderness phase. 93ஆம் ஆண்டிலே சிங்கப்பூரில் நான் வேதாகம கல்லூரி படிக்க சென்றேன். In the year 93 I went to Singapore to do my Bible college. அந்த இடத்திலே படித்த நாட்களிலே நான் கற்றுக்கொண்ட அந்த வனாந்தர அனுபவம் என்னை இந்த ஊழி தொடர்ந்து செய்ய ஆயத்தப்படுத்தினது. During my course of study, the experiences that I had in the life of wilderness, it is training me and keeping me up even today. பொதுவாக தகப்பனோடு இருந்த பொழுது எனக்கு ஒரு குறைவு இல்லாமல் நான் நடந்து கொண்டிருந்தேன். When I was growing up along with my family, I lacked nothing and everything was normal. நான் கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும். Whatever I ask, I get it from my family. அது கேட்பதற்கு முன்பாகவே கிடைத்துவிடும். Before I could ask, they'll give it to me. ஆனால் சிங்கப்பூர் நான் சென்ற பொழுது வேதாம் கல்லூரியை பாடத்தை படிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு மனிதன் இல்லை. But when I was studying in my Bible college, there was nobody to supply my needs. அந்த இடத்திலே நான் அவ்விதமாக ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. It was a situation for each and everything I need to look up to the Lord. என்ன தெரியுமா, எங்களுடைய காலேஜ் சமையல் அறை
திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தான் இயங்கும். A college mess will function only in the weekdays. சனி ஞாயிறு மெஸ்ஸுக்கு ஹாலிடே. Saturday and Sunday it's a holiday for the mess. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல கிச்சனுக்கு சனி ஞாயிறு லீவுன்னா பூவாக்கு என்ன பண்ணுவீங்க? Just imagine what you will do for food if your kitchen is closed from Saturday and Sunday. இந்த வனாந்திர ஜீவியத்தை நடத்தி வந்த வழிகள் நினைப்பாயாக சொன்னார் அல்லவா, அந்த நினைக்கிற காரியம் ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? And there is only one thing I remember when it comes to the life of wilderness. ஒரு நூடுல்ஸ்னால மறக்கவே முடியாது. I cannot forget a noodle. சனிக்கிழமை காலையில் எழும்புவோம், அதாவது சீக்கிரமே எழும்பிவிட்டால் பசிக்கும் அல்லவா, ஆகவே எவ்வளவு நேரம் கழிச்சு எழும்புவோம். If you get up early you will be hungry, so you will take time to get up. எழும்பி அந்த நூடுல்ஸ் நிறைய வாங்கி வச்சிருப்போம், அந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டு அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடுவோம், ஒரு வேளை சாப்பாடு, அதுக்கப்புறம் மீண்டும் வனாந்திரம். So we will cook all the noodles in the morning and that's the only meal for the day, and after that it is the wilderness for us. பாருங்கள், ஆச்சரியமாக என்னென்ன ஆசைகள் ஏற்படுகிறது கர்த்தர் அருமையாக சந்தித்தார். Miraculously whatever desires that I had, the Lord had met it. அது இன்றைக்கு சொன்னால் நமக்கு புரியாது. And today if I explain we cannot understand it. என்றால் பசித்தவனுக்கு தான் அந்த சாப்பாடுடைய அருமை தெரியும். Only the person who's starving knows the value of the food. அன்று வனாந்திரத்திலே அந்த தேவை சந்தித்த அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்று தேவையை சந்திக்கும்படியாக அவர் கூடவே இருக்கிறார் நினைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. The same God who supplied the needs in the wilderness is alive even today to meet our needs. பாருங்கள், இந்த வனாந்தர ஜீவியம் என்பது தேவன் நம்மை பயிற்றுவிக்கிற ஒரு பயிற்சி ஸ்தலமாய் காணப்படுகிறது. And wilderness is a place where the Lord trains his children. உண்மையிலேயே தேவன் மீது, இயேசு மீது நம்முடைய முழு நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதா என்பதை கர்த்தர் சோதிக்கிற இடமாய் காணப்படுகிறது. Truly speaking, it is a place where the Lord tests us if we have the true dependence and faith upon him. அநேகர் போலீஸ் நண்பர்களை பார்த்து பேசும்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், If I speak to the police friends, they used to say like this, இன்னைக்கு லைஃப் நல்லா இருக்குது, today your life is all settled and good, ஆனா அந்த போலீஸ் ட்ரைனிங் இருக்கிறது அல்லவா, and during the training phase அதுல பட்ட கஷ்டம் அங்கிருந்து ஓடி வந்து விடலாம் போல இருந்தது, ஆனால் மூச்சு பிடிச்சி இருந்தபடினால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். and they would say somehow I tolerated during my training phase and today I'm doing well in my life. வனாந்திரம் என்பது தேவனுடைய கல்லூரி. And wilderness is a college of God. அந்த கல்லூரியிலே நம்மை தாழ்த்தி நம்பிக்கை விசுவாச கற்றுக் கொடுத்து நம்முடைய உள்ளத்தில் உள்ள இறுதியில் உள்ள உண்மையை வெளிப்படுத்துகிற இடம் தான் இந்த வனாந்திரம். The classroom is a place which indicates the wilderness where the Lord humbles us and teaches us dependence upon him. இந்த வனாந்திரத்திலே என்னென்ன அனுபவம் இருக்கிறது கொஞ்சம் நினைக்கலாமா? What are all the experiences that we have in the wilderness? Shall we meditate? முதலாவது வாசிங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். Firstly, let's read Matthew chapter 4 verse 1. Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நமக்கு முன்பதாக முதலாவது சோதிக்கப்பட்டது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்பட்டதை பார்க்கலாம். Jesus was the first person who was tempted before us. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கவனமா வாசிக்க வேண்டும். When you read this verse you have to be very careful. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. இயேசுவானவர் சோதிக்கப்படும்படியாக பிசாசின் கையிலே ஆவியானவர் ஒப்பு கொடுக்கிறது பார்க்கலாம். And we can see the Spirit is delivering Jesus into the hands of Satan to test him. நம்முடைய சிறிய பிள்ளைகளை எத்தனை பெற்றோர்கள் எல்கேஜிக்கோ ப்ரீகேஜிக்கோ ஸ்கூலுக்கு அனுப்பின அந்த நாள் இன்றைக்கு உங்க நினைவு இருக்கிறது? கொஞ்சம் கையில ஒத்துங்க பார்க்கலாம். How many parents can still remember the first day you put your child in the school? அந்த நாள்ல உங்க பிள்ளைகள் எப்படி என்ன பாடுபடுத்தினார்கள் நினைவு இருக்கிறதா? Do you recall the incident as to how your child behaved and threw tantrum that day? ஆனா ஒரு சில பிள்ளைகள் புது பேக் வாங்கும்போது சந்தோஷமா இருக்கும், புது பென்சில் பாக்ஸ் சந்தோஷமா இருக்கும், அந்த வாட்டர் பாட்டில் சந்தோஷமா இருக்கும், அது ஸ்கூல்ல கொண்டு போகும்போதே புடிச்சிட்டு விடாதுங்க நம்மள. Some children will be very happy having all the new clothes in the school bags and they'll wave at us. என்ன கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்களே, Why did you leave me here in this place? இயேசுவும் கூட பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்திலே யார் நடத்தினார்? ஆவியானவர் கொண்டு விடுகிறார். And we can see Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. பாருங்க, பிள்ளைகள் அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கும், அதை நல்ல மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். All the children will
have these experiences and we need to have this in our heart. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிடாதுங்க. And until they go to school, they will not eat food on time. அங்க போயிட்டு முதல் சொல்லிக்கிறது என்ன தெரியுமா? ஏய் நேரத்துக்கு சாப்பிடு, பெல் அடிச்சா சாப்பாடு. And if the bell is ringing, then you need to eat the food. அந்த ஒழுங்குக்குள்ள வரணும்னா ஒரு வனாந்திரம், ஒரு ஸ்கூல் அவசியம். If you have to come into that discipline, then the life of wilderness is important. ஆனால் அதை 199 பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 99% of children cannot accept, அவங்களுக்கு அந்த அனுபவம் பிடிக்கல. and they do not like this setup. அநேகருக்கு அந்த ஸ்கூலோட அனுபவம் அநேக குடும்பமா இருக்குது. Many people, schools are like family to them. ஐயோ எனக்கு மட்டும் ஆண்டவரே இப்படி. And why this is happening to me, Lord? எலியா சொன்னது போல நான் மட்டும் இருக்கனே, இல்ல 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 எல்லாருக்கும் வனாந்திரம் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். We need to believe that each and every one of us has to experience this life of wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தது. The people of Israel, they wandered in the wilderness for 40 years. தேவனுடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதலில் சோதித்தார் என்பார்களே. The Lord examined their faith and their obedience. இயேசுவும் கூட 40 நாட்கள் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டார். Even Jesus was tested for 40 days in the wilderness. வனாந்திரம் என்பது தேவனுடைய குமாரனாக இயேசுவாக இருந்தாலும் அவரும் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. The wilderness is a place where even the Son of God was tested. அந்த சோதனை எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டவையாக காணப்பட்டது. All these tests were something which is allowed by according to the Lord's will. இந்த வனாந்திரத்திலே நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்கிறார். Therefore the Lord clearly tells as to how we need to be found in the life of wilderness. முதலாவதாக இந்த வனாந்திரம் சோதனையின் களமாய் காணப்படுகிறது. Firstly, wilderness is the place of testing. உங்களுடைய வாழ்க்கையில சோதனையின் களம், அந்த நிலம், அந்த வனாந்திரம், அந்த பாதை இதுவாய் காணப்படுகிறது. And what is the field or a place of testing in your life? அநேகருக்கு ஆபீஸ்ல மேல இருக்கிற அந்த பாஸ், அந்த டிஎல் பயங்கரமான பார்வனாய் காணப்படுவார்கள். For some people the TL or the boss is like a pharaoh to them. ஆண்டவரே இயேசுவை கொண்டு பிசாசு கையில கொடுத்தது போல என்ன கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டீரே என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். It was a situation where we'll ask the Lord, how you gave to me into the hands of this person and to handle all these things. பெற்றோரிடத்தில் இருப்பதே சோதனைதான். Certain children to be with their own parents, that itself is a testing. பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற அந்த முறையே தெரியாது பெற்றோர்களுக்கு. And many parents do not know how to handle their own children. பெற்றோர் வீடு ஒரு சோதனை பாலைவனமாக இருக்கலாம். And for some children, their own house is the place of testing. அநேகருக்கு குடும்ப வாழ்க்கை பாலைவனமாக இருக்கலாம். Many people, the family life is wilderness. வேலை இருக்கலாம். Many people, it can be their job. அந்த சூழ்நிலையிலே உங்களுடைய சோதனை களம் என்ன என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Today you need to decide as to what is your place of அந்த testing. வனாந்திரத்திலே சோதனை எப்படி மேற்கொள்வது என்ற அந்த பாடத்தை இயேசு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். Today the Lord Jesus, he clearly explains as to how you need to handle the testing that's happening. இயேசு ஒவ்வொரு சோதனை எப்படி வென்றார் தெரியுமா? How did the Lord overcome all the challenges? தேவனுடைய வார்த்தையை கொண்டு இப்படித்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு பயிற்றுவிக்கிறார். The Lord clearly trains us as to we need to overcome the challenges by the word of God. பசி மூலமா சோதனை வருகிறது அவருக்கு. If there's a temptation from the hunger, பசித்தால் நீ என்ன பண்ணு, அந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றான் பிசாசு. and the Satan is tempting him, saying that you change the stones into bread and then you eat it. அப்படியா? அப்படி கூட செய்யலாமே. அவருக்கு 5 அப்பத்துக்கு 5000 பேரை போஷிக்க முடியும். And the Lord can even provide through 5 breads, and he can provide millions of people. நீ சொல்லி கொடுத்த வழி நான் பின்பற்ற மாட்டேன். I will not follow the way that you are teaching me. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வசனத்தினால மேற்கொள்கிறதை பார்க்கலாம். And over here you can see the Lord clearly tackles Satan by quoting the words of the Lord, and he handled that situation very well. சாத்தான் இயேசுவை சோதித்தான். And Satan tested the Lord, ஆனால் வசனம் அவரை தாங்கியது. but the word upholded him. ஒவ்வொரு சோதனையிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை தாங்க கிருபை செய்வாராக. In each and every tempting situation, the word of the Lord will uphold us. பாருங்கள், சோதனையில் எப்பொழுதும் எதிரிகளிடமிருந்து தான் வரும் வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். சில நேரங்களிலே அவர்கள் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்காகவே தேவன் அதை அனுமதிக்கிறார். அவர் கையில் எடுத்து சிலரை பயன்படுத்துகிறார். And the Lord is making use of certain people and allowing temptations in our life for us to only grow. யாரை இந்த சோதனைக்காக பயன்படுத்துகிறாரோ அவள் மீது நமக்கும் வர வேண்டாம். And let us not hate the person from who we are getting all the temptations. அவர் மூலமாக ஆண்டவரே இந்த பாடங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று
நாம் எடுத்துக்கொள்ள We வேண்டும். need to say, Lord, I thank you because you're teaching lessons from this person. அதிலிருந்து தப்புவதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? What is the way to rescue? எழுதப்பட்டிருக்கிறது என்ன அறிக்கை செய்ய வேண்டும். And you need to confess stating, this is stated. என்ன இயேசு எப்படி சொன்னா தெரியுமா? How did the Lord say? அந்த வார்த்தை இவ்விதமாக சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். And the Lord quoted the words in the scripture and he received the victory in that சில situation. வேளைகள் நம்ம விட்டு இயேசுவும் கூட தேவனும் கூட நம்மை தனியாக விட்டுவிட்டாரோ என்ற கேள்விகள் சில வேளையிலே நாம் வரக்கூடும். Sometimes we will get into a lot of challenging situation where we will question the Lord telling that he has abandoned us. நம்மோடு இருக்க வேண்டிய மக்கள், நம்மோடு இருக்க வேண்டிய நம்முடைய தேவன் ஒருவேளை நம்மை கைவிட்டு விட்டதாக தோன்றலாம். It might seem that the Lord who is supposed to be with us has abandoned us. நம்மோடு கூட இருந்தவர்கள் அந்த பரீட்சை நேரத்திலே தூரமாய் போய் விடுவார்கள். All the people who were traveling along with us during the examination time, they'll go away. முக்கியமான தருணங்களிலே கூட இருந்து கைப்பிடித்தவர்கள் எல்லாம் போய் விடுவார்கள். In the crucial time, there'll be no one to support you and help you. நம்முடைய தேவனும் கூட தூர இருந்து அமைதியாக இருப்பது போல தோன்றும். Even our God, it might seem like he's away. ஆனால் வனாந்தரத்திலே நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். But the Lord who's leading us in the wilderness is there with us. வனாந்தரத்திலே பெற்ற வெற்றி இயேசுவின் ஊழியத்திற்கும் வெற்றிக்கும் வல்லமைக்கும் விடுவிக்கிறது ஒன்றாக காணப்படுகிறது. And we see the victory that the Lord received in the wilderness leads him to the ministry powerfully. பாருங்க, இயேசுவின் அந்த வனாந்தர அந்த அனுபவத்தை கற்று முடித்த உடனே தான் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். The moment he came after this testing point and he learned the lessons, that is when he starts his ministry. 4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம். அது முடிந்து 17ஆம் வசனத்திலே அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். In Matthew chapter 4 verse 17, the Lord starts to preach, say, repent for the kingdom of heaven is at hand. 4:11 அந்த வனாந்தர ட்ரைனிங் முடிவடைகிறது. His training in the wilderness ceased from verse 11. அதிலிருந்து இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். And after that verse, the Lord begins his ministry. வெற்றியின் பாதை ஆரம்பிக்கிறது. And his path of victory is starting. அந்த வெற்றியை பெறும்படிக்கு அந்த வனாந்தரம் வரை தகுதிப்படுத்துறது போல நமக்கும் ஒரு சில வனாந்தர பாதையிலே காணப்படலாம். Like how the wilderness trained the Lord, even in our life we might have some wilderness. அந்த வனாந்தர பாதையிலே சோர்ந்து போக வேண்டாம். Let us not be wearied in the life of நமக்கு wilderness. இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? What is the one hope that we have? தேவனுடைய வார்த்தை. The word of God. வார்த்தையிலே பலப்படுங்கள். Let us strengthen ourselves in the word of God. வார்த்தையிலே வளருங்கள். Let us grow in the word of God. வார்த்தையிலே ஸ்திரப்படுங்கள். Let us be established in the word of God. வார்த்தையிலே உள்ள வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Let us receive the power from the word of God. அந்த வார்த்தைகள் நம்மை வளர கத்தக்கருவி செய்யட்டும். The word of God will help us to grow in our life. வனாந்தரம் சோதனை இடம்தான், ஆனால் அது நம்முடைய ஜெயத்திற்கு நம்மை ஆயத்தமாக்குகிற இடமாய் காணப்படும். The wilderness is a place of testing, but also it is a place where it prepares for us to get the victory from God. என்னுடைய ஜீவியத்தினுடைய சோதனை களம் வனாந்தரம் என்ன ஒருவேளை இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வனாந்தர அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்திற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். Even in our lives we might have the wilderness which is a place of testing, but I believe that it is preparing you for the victory. இரண்டாவதாய் பார்க்கிறோம், தேவைகள் சந்திக்கப்படும் இடம் வனாந்தரம். Secondly, wilderness is the place of provision. அந்த தேவைகள் அதை யார் மூலமாக நம்ம தேவைகளை சந்திப்பார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். If you think as to how the Lord is supplying our needs, it will be surprising. ஒரு பழமொழி சொல்வார்கள், They used to say a proverb, கல்லிலிருந்து நார் குடிக்கிறது. இது ஒரு இங்கிலீஷ் சொல்ல முடியாது பாருங்க, இது தமிழுக்கே உரித்தான பழமொழி. and there's a Tamil proverb that's there. அதாவது வர முடியாத இடத்திலிருந்து உதவிகள் வரும். We will get the help from the impossible places. எங்க தெரியுமா பார்க்கலாம்? Where can we see it? வனாந்தரத்துல பார்க்கலாம். We can witness it in the wilderness. வாசிங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Let's turn to read Exodus chapter 17 verse 6. I will stand there before you by the rock at Horeb. Strike the rock, and water will come out of it for the people to drink. So Moses did this in the sight of the elders of Israel. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக
கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். பாருங்கள், இந்த இடத்திலே ஜனங்களுக்கு தண்ணீர் கிடையாமல் இருந்தது. Over here the people did not have water to drink. பாருங்கள், அந்த இடத்திலே எல்லாரும் அமிதமாக பிரயாணப்பட்டு போகும்போது தண்ணீர் இல்லை. Everybody were journeying and there was no water for them to drink. அது சீன் வனாந்திரம் என்று பார்க்கிறோம். And we see it's a wilderness of sin. பாருங்க, அந்த வனாந்திரத்திலே தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. And there is no water for the people to drink. அப்பொழுது கர்த்தர் ஒரு விதமான ஒரு கட்டளை கொடுக்கிறார். But Lord gives a specific commandment. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். I will stand there before you by the rock at Horeb. அந்த கன்மலையை என்ன பண்ணு சொல்லுங்க, என்ன அடி. Strike the rock. சொன்ன உடனே மோசே என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. And Moses did not know how to respond or act on to this. உடனே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அந்த கன்மலையை கோலினாலே அடிக்கிறார்னு பார்க்கறான். And according to the word of God, he strikes the rock. அதை அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. When he strike the rock, the waters are gushing out. எல்லா மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான்னு பார்க்கறோம். And we see the Lord did this in the sight of all the elders in Israel. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதில் தண்ணீர் புறப்பட்டு வந்து பாருங்க, அந்த எல்லாருக்கும் மிருகஜீவ எல்லாருக்கும் தண்ணீர் வந்ததுன்னு பார்க்கிறோம். And the water came out of the rock so that the people and all the creatures can drink. தேவைகள் சந்திக்கப்படும் இடம் வனாந்திரம். Wilderness is the place of provision. நான் இந்த இடத்துல சென்று பார்க்கிற வரைக்கும் நினைத்து கொண்டிருந்தேன், பாருங்க இந்த காரியங்கள் அந்த தண்ணீர் அன்றைக்கு வந்தது, அது இன்றைக்கு காய்ந்து போயிருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். Until I reached this place, I was imagining the water that came out ceased to exist today. ஆனால் அன்றைக்கு வரத் தொடங்கின இந்த தண்ணீர் இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. The water that gushed out in that very incident, it is coming out even today. அந்த வனாந்தரத்தின் கூட வந்தவங்க எல்லாரும் அவங்க கொண்டு போன பாட்டில் எல்லாம் பிடிச்சு கொண்டாங்க. And the people who came there with me, they drew all the waters in the water bottle. ஆராய்ச்சியாளர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? This is what the researchers are saying. இப்ப வீட்ல ஒரு போர் போட்டீங்கனாலே நீரோட்டம் பார்ப்பாங்க. If you are digging the bore well, you will see the water bodies. அதை பார்த்து அந்த நீரோட்டம் இருக்க இடத்துல போர் போன்னு ஒரு அடி தள்ளி போட்டா வராது. And if you dig it a little shallow, then you will not get the water. நீர் ஆதாரம் உள்ள இடத்துல போட்டா தான் தண்ணி வரும். Only if you dig it in the place where enough water bodies are there, then you will get the water. அந்த மலைப்பாங்கான இடத்திலே அந்த இடம் காணப்படுகிறது. Since the place is there in a terrain place, அந்த பள்ளத்தாக்கில் இருந்து அந்த மலைக்கு தண்ணீர் வருவதற்கு நோ சோர்ஸ் ன்னு சொல்றாங்க, வருவதற்கு வாய்ப்பே இல்லையா. and the researchers are saying there's no way for the water to come from the valley to the mountain. அந்த இடத்திலே வனாந்தரத்திலே என் கட்டளையின்படி செய் என்று அந்த கன்மலை அடிக்க சொன்னார் அல்லவா. மோசே அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அது இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிசயத்தை இன்று வரைக்கும் கண்ணால் காண முடிகிறது. In that very same place, the Lord commanded Moses to strike the rock so that the water comes out. That promise was fulfilled. The waters are coming even today in my life. அதுதான் மனுஷர்கள் யார், அவர் எப்படிப்பட்டவர் அறிந்து கொள்ள முடியாது. அதே வேளையிலே என் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் உண்மைத்தன்மை அறிந்து கொள்ள முடிந்தது. In the life of wilderness, we will learn about people and also we will learn how genuine our Lord is. சில முக்கியமான சோதனை வரும்போது தான் மக்கள் சொல்லுவாங்க, மனுஷனுடைய உண்மையான கலரை நான் புரிஞ்சு கொண்டேன். During challenging situation, people will say, I understood the true color of this person. ஆனால் தேவன் நமக்கு உதவும்படியாக வறண்ட இடங்களிலே கூட என் தேவன் யெகோவா இறையாக நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Even in our lives, even in the dry places, the Lord will be with us as Jehovah Jireh and he will provide everything for our lives. இந்த ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு வனாந்தர ஜீவி அவசியமாக இருக்கிறது. To learn this experience, the life of wilderness is very important for us. கன்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்க முடியும் என்ற அந்த அனுபவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And it is very important for the people to learn the lesson that the Lord can bring water from the rock. வனாந்தரம் பொதுவாக வறட்சி வெறுமையான இடமாய் காணப்படுகிறது. And wilderness is a place of dryness and emptiness. தேவையுள்ள இடமாய் காணப்படுகிறது. And it is also a place where we have a lot of needs. அந்த இடத்திலே ஜீவ தண்ணீராகிய அந்த ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருந்து நடத்துவாராக. And may the Lord who will be there in the wilderness to give us the source of the life-giving water. சில வேளைகள் வரும் தெரியுமா, Sometimes we'll get into situations. எல்லாம் நமக்கு இருக்கும், Everything we will have in the life. ஆனா நாம தனிமையாக விடப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும்.
but we will have the feeling that we are left out. இதுதான் நீங்க கடந்து செல்கிற வனாந்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, this is the wilderness you are traveling in your ஆனால் life. யெகோவா ஈரே உங்களோடு ஏற்கனவே உங்களோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு உணர்த்தி காட்டும்படியாகவே இந்த வார்த்தை மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் மாணவர்களே. Today the Lord is speaking all these words only to prove that Jehovah Jireh is there with you. பாருங்க ஏசாயா 41:17 வாசகம் விதமா சொல்லுகிறது. In Isaiah chapter 41:17 we read, சிறுமையும் எளிமையுமானவள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவளுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் தேவனாகிய நான் அவளை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தை அழகாக சொல்கிறார். the Lord gives beautiful words saying, the poor and the needy search for water, but there is none. Their tongues are parched with thirst, but I the Lord will answer them. The God of Israel will not forsake them. அவளுக்கு தாகம் ஏற்படும் பொழுது அவளுக்கு செவி கொடுக்கிற தேவன் அவளோடு இருக்கிறார். When they are thirsty, the Lord who listens to their groanings is there with them. தேவைகள் சந்திக்கப்படுகிற வனாந்தரத்திலே ஒன்று தெரிந்து கொள்ளணும் என்ன தெரியுமா? And we need to understand one thing, in the place of provision, ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. Father God, I will obey to your words completely. மோசே கண்மலை அடிக்க சொல்கிறார். The Lord is asking Moses to smite the rock. ஆண்டவரே இவர் கேட்டுக்கலாம் ஆண்டவரே நான் தண்ணீர் கேட்டேன் ஆண்டவரே. Moses can ask the Lord, Lord, I asked for water. நீ கண்மலை அடிக்க சொல்கிறீரே. And you are commanding me to strike the rock. கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் லாஜிக் இல்லாம இருக்கலாம். All the things that the Lord is saying might not sound logical. விதமாக இது செய்வது எந்த வகையில் உதவும் என்று நமக்கு தோன்றலாம். You might even think that how this is going to add value. ஆனால் தேவன் நம்மை அந்த வனாந்தரத்திலே அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம் என்றால் கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பேன் சொல்ற தேவன் அந்த வாக்கை தேவன் வனாந்தரத்தை நிறைவேற்றுவாராக அன்பானவர்களே. If we make it a point to obey to the Lord will open the windows of heaven and he will pour out the blessing. There shall be no room enough to receive it. அந்த வனாந்தரத்திலே பாருங்கள் யாருமே இல்லை என்று மோசே நினைத்திருக்கலாம். And Moses could have thought there's no one there in the wilderness. எல்லாம் இருக்கவங்க கூட இருக்கவங்க அக்யூஸ் பண்ணா எங்களை ஏன் கூட்டிட்டு வந்த எகிப்தில இருந்து கேக்குறாங்க. And all the people are there with him, but they are questioning Moses as to why he brought them out. தேவன் சொல்றார் என்ன தெரியுமா? நான் உனக்காக கண்மலையாக நிற்பேனானப்பா. But the Lord said to Moses, I will be there as a rock for you. நான் சொல்லுகிறபடி நீ செய்தபோது அதில் தண்ணீர் புறப்பட்டு வரும் சந்திக்கப்படும் என கர்த்தர் சொன்னது போல இன்றைக்கும் நம்மோடு யாரும் இல்லாத வனாந்தரத்திலே என் தேவை சந்திக்க என் தேவன் கண்மலையாக நம்மோடு கூட இருக்கிறார். Even in our life of wilderness where we are traveling alone, the Lord is there with us to provide us and to sustain us in this journey. அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் காணப்படுகிறது. The rock was the symbol of Jesus Christ. வறண்ட வனாந்தரத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In the parched land, the Lord said that I will be there with you. 1 கொரிந்தியர் 10:4 விதமா சொல்லுகிறது. In 1 Corinthians chapter 10 verse 4 we read, அவளோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். and they drank the same spiritual drink, for they drank from the spiritual அந்த rock. கண்மலை கிறிஸ்துவே. And that rock is none other than the Lord Jesus Christ. ஓ ஹalleluya. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பாருங்கள் யோவான் சுவிசேஷம் 7:38 விதமா சொல்லுகிறது. அதிலே தேவ வாக்கு சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணுமா புறப்பட்டு ஓடுமா. And we read in John chapter 7:38, whoever believes in the Lord, from him flows the living water. அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அந்த கண்மலையோடு இணைந்து நாம் காணப்படும் பொழுது நம்மிலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்பார்களே. When we obey to the words of God and we are there along with the rock which is Lord Jesus Christ, from us the living water will gush out. தேவ பிரசன்னம் நம்முடன் வருகிறது. The presence of the Lord is there with us. கீழ்ப்படிது கதவை திறக்கிறது. Obedience is something that opens the door for us. கிறிஸ்துவே நமது கண்மலை, அவரே நம்ம நித்திய ஆதாரமாய் காணப்படுகிறார். And God's presence is something which is a foundation for us. வனாந்தரத்திலே தேவன் வருகிறதா? And do you have requirements or needs in wilderness? வேற எங்கேயும் போக வேண்டாம். Do not go anywhere. உங்களோடு இருக்கிற கண்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள். See the rock that is traveling along with you and speak to the rock. அதே சூழ்நிலை மோசேக்கு மறுபடியும் உண்டாயிற்று. And Moses had the similar situation again in his life. நீ இந்த முறை அடிக்காதே பேசு என்றார். And the Lord said, this time do not smite the rock but speak to it. மோசே அந்த நாட்களிலே விசுவாசத்தில் வளர்ந்திருப்பார் எதிர்பார்த்தார். And the Lord expected that he would have been matured in spiritually. மோசே மறுபடியும் அடித்து விட்டபடினாலே விசுவாசம் குறைவாக எண்ணப்பட்டது. Since Moses smote the rock, then the Lord knew that he had limitations. ஆண்டவர் வனாந்தரத்திலே விசுவாசத்திலே வளரச் செய்வீராக.
Father God, you help me to grow in this life of wilderness spiritually. இப்போ இயேசு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? What is the thing that Christ Jesus expects? கண்மலையாக என்னிடத்திலே நீ பேசு. And you need to speak to me who's the rock. பேசினா போதும், கிடைக்கும் தண்ணி எல்லாம். If you speak, the water will be given. ஹalleluya. ஆண்டவரே, என்னோடு கூட வளர்ந்து இருக்கிற உம்மை பார்த்து நான் பேசுவேன் ஆண்டவரே. உம்மை குறித்து நான் ஜெபத்தில் போராடுவேன் என்று தீர்மானியுங்கள். Today let's take a decision. Lord, I know that you are there with me in the life of wilderness and I will speak to you. ஆண்டவரே, எங்களுக்கு வனாந்தரத்திலே எங்கள் தேவை சிந்திக்க தெய்வம் எங்களோடு இருக்கிறீரப்பா. Father God, we know that you are there in the wilderness with us to meet all our needs. கடைசியாக தியானிக்க போகிறோம். Finally, we are going to meditate one thing. வனாந்தரம் தேவனை நாம் சந்திக்கிற இடமாய் காணப்படுகிறது. Wilderness is the place of encounter with God. வனாந்தரம் நம்முடைய தேவைகளை சிந்தித்தது. It is a place of provision. ஆனால் இந்த வனாந்தரத்திலே நாம் தேவனை சந்திக்கிற இடமாய் மாற்றுவாராக. And at the same time, the Lord changes this place as a place of encounter with God. வாசிங்கள் யாத்திராகமம் 3:2 வாசிங்கள். Let's turn to Exodus chapter 3 verse 2. There the angel of the Lord appeared to him in flames of fire from within a bush. Moses saw that though the bush was on fire, it did not burn up. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த வனாந்தரத்திலே மோசேயை தேவன் சந்திக்கிறார். In this wilderness, the Lord visits Moses. அந்த 40 ஆண்டுகள் அந்த இறுதியிலே மோசே தேவனுடைய அந்த வெளிப்பாட்டை பார்க்கிறார். And over here we can see the Lord sees the revelation from him. அந்த ஊழியத்தின் அந்த ஆரம்பத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக அந்த வெளிப்பாட்டை பார்க்கிறார். And the Lord sees the revelation before he begins the ministry. இந்த முட்செடி எரிகிற ஒரு அனுபவம் என்பது ஒரு சாதாரண ஒரு அனுபவமா வனாந்தரத்திலே. An experience of a bush being burning, it's a normal experience in wilderness. என்றால் அங்கு இருக்கிற சீதோஷ்ண நிலை காரணமாக ஒவ்வொரு செடிகளும் திடீரென்று பற்றி எரியுவது சகஜமாம். Because of the climatic condition, it is very normal for the trees to get burned because of the scorching sun. அதிலே இந்த செடியை அதிலே கொண்டு வந்து நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். And we might even think this plant is also along with those trees that got burned. பாருங்க, இந்த செடியில ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? And there is a difference that's there here. முட்செடியின் இடைவெளிந்து உண்டான அக்கினி ஜுவாலையின் என்று அவனுக்கு தரிசனமான என்று பார்க்கிறோம். And we can see the Lord appeared to him in the flames of fire from within a bush. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? மோசே உற்று பார்க்கிறார். And Moses saw that though. உற்று பார்க்கிறார். And is keenly observing. என்ன விசேஷம் தெரியுமா? And what is the speciality here? முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் எரிகிறது பெருசல்ல. And it is the bush being burnt is not a big thing. அதுல விசேஷம் என்ன தெரியுமா? And what is the speciality there? அது வெந்து போகாமல் இருந்தது. And it did not burn up. ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்குது, சாம்பல் ஆகலையே. And it was in burning for a long time, but it did not have went into ashes. வழக்கமா செடி எரியும், அவ்வளவுதான் அது கத்து முடிஞ்சிடும், சாம்பல் ஆயிடும். Generally something burns up and it ended up in ஆனா ashes. இந்த செடி எரிந்து கொண்டே இருக்குது, ஆனா அந்த பசுமை எப்படி இருக்குது? But this bush, the green bush is still burning, but it is not turning into ashes. அப்போ இந்த செடியிலே ஒரு விசேஷம் இருக்கிறது. And there is a speciality in this bush. அதனாலே என்ன பண்ணார் தெரியுமா? அதன் பக்கத்திலே சென்று அவரை பார்க்க முயற்சிக்கிறார். And he attempted to go near to that bush to keenly observe. வனாந்தரம் என்பது ஒரு பச்சைக்கரை இடமாய் காணப்படுகிறது. And wilderness is something that consumes you. அந்த பச்சைக்கரை இடத்திலே தேவன் இருக்கும் பொழுது அந்த அக்கினி பட்சிக்க முடியாமல் அந்த செடியை பசுமையாகவே வைத்திருக்கிற அந்த அனுபவத்தை பார்க்க விரும்பினார். And he is seeing the experience where it is the flames of fire is there, but when the Lord is there with it, it's not burning completely. உண்மையாகவே உங்களுடைய ஜீவியம் வனாந்தரத்தில் காணப்பட்ட போதிலும் கூட தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை ஒரு அக்கினியும் பட்சித்து போட முடியாது. நீங்க அப்படியே பசுமையா இருப்பீர்கள். அது ஒரு ஆச்சரியமாய் காணப்பட போகிறது. Truly speaking, in your life, when the Lord God is there with you in this life of wilderness, nothing shall burn you up, because the Lord will be there with you and you will stay green. இதான் வனாந்தரத்திலே கண்மலை நம்மோடு இருப்பதனுடைய மேன்மை. And this is the primary thing, that the Lord is there with us as a rock in this wilderness. எலியா வனாந்தரத்திலே தேவனுடைய மென்மையான சத்தத்தை கேட்டார். Elijah heard the gentle whisper of the Lord. 1 ராஜாக்கள் 19:4-12 வரைக்கும் அதை வாசிக்கலாம். We read that in 1 Kings chapter 9 from verses 4 to 12. பாருங்கள், இந்த வனாந்தரத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசும்படியாக அழைத்து செல்கிறதை பார்க்கலாம். And we can see the Lord takes his people to the wilderness to gently speak to them. அவர்
அந்த வனாந்தரத்திலே பாருங்க தேவன் இனிமையாய் பேசுவாரா. And the Lord will gently speaks to them. ஓசியா 2:14 விதமா சொல்லுகிறது. In Hosea chapter 2 verse 14 we பாருங்க, read, நான் நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. and the Lord takes his people to the wilderness and he will speak tenderly to them. அந்த வனாந்தரத்திலே கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது And when there is no comfort in the wilderness to them, அவளோட பட்சமாய் பேசி என்று பார்க்கிறோம். and we can see the Lord speaks tenderly to them. இலியா பாருங்கள் இந்த வனாந்தரத்திலே அந்த ஆட்டங்களில் அமர்ந்திருக்கிறார். And he was there near the bank of the river. அவரை சுற்றி இருந்த கூட்டம் எல்லாம் அன்றைக்கு இல்லை. All the crowds that were there with him is not there in that day. ஆனா உண்மையாகவே பாவம் தான். And truly speaking, it's a very pathetic அவருடைய situation ஊழியம் பயங்கரமான ஊழியம். because it's a terrible ministry that he has taken. திடீரென்று வருவார், And he will come there immediately. ராஜாவுக்கு முன்பாக சென்று என் வார்த்தையின்படி அல்லாமல் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும்னு சொல்லுவார். அப்படி நடக்கும். And immediately he'll go, he'll speak all the harsh words in front of the king, and whatever he'll speak that will meant to happen. மறுபடியும் தோன்றுவார், Again he will appear இப்பொழுது பார் பெரிய மழை காத்திருக்கிறது சொல்லுவார், பெருமழை பெய்யும். and he will say there will be a heavy rain when he says, and it will happen. விதமான அற்புத அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டிருந்து கொண்டு போய் தேவன் தனியா வச்சார்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று யோசித்து பாருங்க. All these while he was working out miracles and signs, the Lord is taking that person and he is there near the river bank, and what he will do அந்த சூழ்நிலையிலே எலியா தனிமையை உணர்ந்தாராம். during that situation, Elijah, he felt a loneliness. இவ்வளவு நாள் எல்லாம் என் கூட ஐயா சுத்திட்டு இருந்தாங்க, இன்னைக்கு யாருமே இல்லையே, மறக்கப்பட்டு விட்டேனோ என்று யோசித்துக் கொண்டிருந்தாராம். All these while he was thronged by a lot of people, but now he was all alone and he was forgotten by people. அந்த சூழ்நிலையிலே மனமுடைந்து உட்கார்ந்து எல்லாம் முடிந்தது என்று சோர்ந்து போய் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று அழுகிறார். And it was a situation where he was completely broken, shattered, he was disheartened because he was forgotten by the people. பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று ஒத்துக்கொள்கிறார். And he immediately admits that he is not a true or a faithful person to the Lord. எல்லா நிலையிலிருந்து தனிமைப்பட்டவராக காணப்படுகிறார். In this situation, he was a loner. ஆனால் பாருங்கள், இந்த வனாந்தரத்திலே மோசேயை சந்திக்கும் பொழுது முச்சடியிலே அவர் தோன்றின உடனே காய்ந்த நிலைமையில் உள்ள காரியங்கள் பசுமையாய் மாறினதை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே. And when the Lord appeared to Moses from the burning bush, all the things that were dry and burnt, it changed into a green one. அவ்விதமாக எரிந்து அழிய வேண்டிய அந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, அது அழிந்து போகாமல் வளமையுள்ளதாக பசுமையுள்ளதாக மாற கர்த்தர் கிருபை செய்வார். அந்த வனாந்தரத்திலே அற்புதத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். In this life of wilderness, our life was supposed to be consumed by fire, but the Lord will protect our life so that it turns out to be a green pasture. அந்த இடத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து அழைக்கிறார், தெரியுமா? மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். The Lord calls Moses in that situation as Moses, Moses. தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் அழைக்கிறதை பார்க்கலாம். And we can see the Lord is calling him personally. பாருங்க, அவ்விதமாக அவரோடு அழைத்து பேச ஆரம்பிக்கிறார். And the Lord started to converse with him. அவருடைய ஆத்மகள் அவர் பேசுகிற அனுபவம் எப்பொழுதும் தனிப்பட்ட பர்சனலா பேசுவார். The Lord will speak to his children personally. அவர் மொத்தமாகவும் பேசுவார். He will speak to us collectively. ஆனால் உங்களுக்கு ஏற்ற விதமாக தனிப்பட்ட விதத்தில் நம்ம பேசுவார். And according to your situation, he'll speak to you individually. அந்த சத்தத்தை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமா காணப்படுறீங்க? How many people are prepared to hear the voice of God? என்னோடு பேசும் ஆண்டவரே. Father God, you speak with me. உங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். He is prepared to speak with you. நமது போராட்டங்கள், நம்முடைய தோல்வி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Our Lord knows our struggles, our Lord knows our failures. ஆயினும் கூட மோசே அழைத்தது போல உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்க என் தேவன் வனாந்தரத்திலே ஆயத்தமாய் காணப்படுகிறார். Just like how he called Moses, the Lord is prepared to call you by your name for his ministry. ஒரு நாளிலே கர்த்தருடைய துணியை கேட்டு பலகு செல்லப்போகிற நாளிலே கூப்பிடுவார் எல்லாரையும் பேர் சொல்லி. And the Lord will call us by using our name during the time of rapture. லாசருவே வெளியே வா என்று பேச்சை கூப்பிட்டார். அதுபோல இது மகனே மறுபடி என்று கர்த்தர் சொல்லுவார், பேர் சொல்லி. அது ஒரு நாள். ஆனால் இந்த வனாந்தர ஜீவியத்திலே ஆண்டவரே உம்முடைய பிரசனம் என்னோடு இருந்து என்னோடு பேசட்டும் ஐயா, என்னோடு பட்சமாய் பேசும் ஐயா, comfortable பேசும் ஐயா. Even in this wilderness, we need to ask the Lord, Lord, I need to listen to hear to your voice. You need to call me by my name. You need to speak with me tenderly and comfortably. ஒருவேளை உங்களுடைய ஹஸ்பண்டோ மனைவியோ உங்கள்கிட்ட கம்ஃபர்ட்டா பேசாம இருக்கலாம். Your husband or wife might not speak to you in a comforting manner. தேவன் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே அவருடைய சந்திப்பு இருக்கும் பொழுது நம்மோடு கூட நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக அவர் பேச வல்லவராக இருக்கிறார். When you have the visitation of the God in the life of wilderness, and he will speak to you and he will console you.
அந்த இடத்துல நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னாரே. And the Lord says the place where you're standing is the holy ground. அதுபோலவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Truly speaking, the Lord is able to transform your life. ஆண்டவரே, உம்முடைய சந்திப்பு எனக்கு இந்த வண்ணத்தில் கிடைக்கட்டும் ஐயா. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? How many people are saying, Lord, I need to have this encounter with you, Lord? எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, வனாந்தரத்திலிருந்து பல பாடங்களை நான் கற்றுக்கொண்டோம் ஐயா. Father God, we learned some lessons from the life of இது wilderness. ஒரு சோதனை களமாக இருந்தாலும் கூட உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இருக்குது என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. Father God, although this is a place of testing, we believe that your words are there with us. நீர் சோதனைகளை வார்த்தையால் ஜெயித்தீர் என்று பார்க்கிறோம் ஐயா. Father God, you won the situation through the words, Lord. அதுபோல நாங்களும் சோதனை ஜெயித்து வெற்றி பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Father God, give us grace that we overcome all these challenging temptations and to receive the victory. தேவைகள் சிந்திக்கப்படும் இடம் என்று பார்த்தோம் ஐயா. See, wilderness is the place of provisions. ஆண்டவரே, வனாந்தரம் கடந்து சென்றாலும் ஐயா, கண்மலையாகிய இயேசு எங்களோடு இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. Father God, although we are walking in the wilderness, we need to believe that you are there as a rock for us, Lord. நம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது கண்மலையின் தண்ணீர் புறப்பட்டு வந்தது போல, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது போல, காற்றிலிருந்து காணி வந்தது போல தேவ சந்திப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. Father God, we believe that you will fulfill all our needs as to how you fulfill all the requirements of the Israelites by giving them bread, water and quail, Lord. ஆண்டவரே, இந்த வனாந்தரம் ஆண்டவரே உம்மை சந்திக்கிற இடமாய் மாறுவதாக. Father God, let this wilderness change to be a place of encounter with you. இந்த வனாந்தரத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம் ஐயா. Father God, we learned many lessons in this அதை wilderness. கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு நாங்கள் தேர கிருபை செய்வீராக. Father God, having learned all these things, we need to go to the next level in our life, Lord. எங்களை உருவாக்கி நடத்தும். Father God, you shape us and you lead us, Lord. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். Enable us to receive all the blessing that you've reserved for us in abundance. ஆசீர்வதிப்பீராக. You bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask, Father. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவருடைய விசேஷமாக இந்த வனாந்தர அனுபவத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிற அனைவரோடும் கூட அவருடைய கரம் கூடியிருந்து கண்மலையாக இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அவருடைய சமூகம் நம்மோடு இருந்து வனாந்தரத்தை செழிப்புள்ள இடமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்